வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாம்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஸ்கெட் எடுத்துக்கிறோம், அதே போல் ப்ரெட் எடுத்துக்கிறோம். பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதே மாதிரி ப்ரெட்டு எடுத்து கட் பண்ணி அதில் போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு இதில் பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைகிறோம். எந்த பதத்துக்கு பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். அதே மாதிரி அது பிசைஞ்சிட்டு உருட்டி எடுக்கக்குள்ளே நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி நம்ம பிசையணும். பிசைஞ்சிட்டு பிறகு இது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும் விட்டுருங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு பற்ற வச்சுட்டு ஒரு பவுல் சர்க்கரை, ஒரு பவுல் தண்ணி 2 போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா இது பாவு வந்து கெட்டியான பதத்துக்கு போகக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் குலோப் ஜாமுன் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா இப்படி போட்டு சர்க்கரை கரைகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மாவை என்ன பண்ணணும்னா நல்லா உண்டை பிடிச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து உண்டை பிடிச்சி வைக்கணும். அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். நம்ம பாவில் போட்டு எடுக்கக்குள்ளே உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் வச்சு காய வைங்க. எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் எல்லாம் எடுத்து போட்டு பொரிச்சிடுங்க. எடுத்து போட்டு ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் மட்டும் விடுங்க, இல்லைனா கருகிடும். அதனால் போட்டுட்டு உடனே எல்லாமே பாருங்கள் எடுத்துடுங்க. இந்த கலர் மாறிடும். மாறினோடனே எடுத்து அந்த எண்ணெய் இழுக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டத்தட்டில் போட்டுருங்க. ஏன்னா எண்ணெய்லாம் வடியணும். ஒரு 5 மினிட்ஸ் வடியட்டும். வடிஞ்ச பிறகு பாவை நம்ம காசு வச்சுருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து பவுலில் நம்ம எடுத்து இதை போட்டுட்டு அந்த பாவை எடுத்து ஊற்றிட்டு இதுவை பவுலில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஏன்னா உடனே நம்ம சாப்பிட்டாக்குள்ள அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டோம் அப்படி